ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம ஹோம்மேட் ஃபுட் கலர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் ப்ளூ கலர் அண்ட் பர்பிள் கலர் ரெண்டு கலருமே செஞ்சு காமிச்சிருக்கேன். இதுவும் நேச்சுரலான ஒரு ஃப்ளவர்லேருந்து கிடைச்ச ஒரு கலர். ஸோ இப்போ இதை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே இந்த சங்குப்பூ தான். இந்த சங்குப்பூவை நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சன் ட்ரைடு சங்குப்பூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கியிருந்தேன். எனக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல. ஸோ உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு அப்படின்னா அதுதான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன். அப்படி இல்லை அப்படின்னா ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். ஸோ இப்படி தான் இருக்கும் சன் ட்ரைடு சங்குப்பூ. உங்களுக்கு இது நிறையா கலர்ஸில் இருக்குது, ஒயிட் கலரில் இருக்குது. அதை வச்சு நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபேஸ் பேக் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க்கை மேலே ஐகாட்ஸில் கொடுக்குறேன். ஸோ ஒரு தடவை செக் அவுட் பண்ணிடுங்க. இப்போது இதிலேருந்து கொஞ்சோண்டு எசன்ஸை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு எம்டி பேனில் கரெக்டாக 1 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு கரெக்டாக 15 பூ மட்டும் சேர்த்துக்கிறேன். 15 பூவே எனக்கு ரொம்ப நல்ல ஒரு கலர் கிடச்சிது. ஸோ இந்த தண்ணி ஒரு 5 to 10 minutes வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறமா இந்த ஒரு ப்ளூ கலர் அந்த தண்ணியில் நல்லா எக்ஸ்ட்ராக்ட் ஆகி அந்த தண்ணி ஃபுல்லாக ப்ளூ கலரில் மாறிடும். இது பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவே உங்களுக்கு ஜெல் கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னா ஒரு 20 minutes வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிங்க அப்படின்னா இது ஒரு ஜெல் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இந்த மாதிரியான ஒரு டைமில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பூலாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு இதில் இருக்க வாட்டரை மட்டும் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே நான் 2 ஹாஃபாக பிரிச்சுக்கிட்டு ஒன்று ப்ளூ கலராக வச்சுக்க போகிறேன். இன்னொன்றுத்தை இப்போ நம்ம பர்பிள் கலராக மாற்ற போகிறோம். இது கலர் சேஞ்சிங்கில் ஒரு சூப்பரான மேஜிக்கல் ஃப்ளார் இது. ஸோ இதுக்கு நான் ஒரு ஹாஃப் லெமன் எடுத்துக்கிறேன். ஹாஃப் லெமனில் ஒரு 10 to 15 ட்ராப் விட்டாலே இது அப்படியே ஒரு பர்பிள் கலரில் மாறிடும். இந்த மாதிரி கலர் மாறுறதை பார்க்குறதுக்கே அவ்வளோ மைண்ட் ரிலாக்ஸிங்காக இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இது கூட ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட் சேர்க்கும் போது இது ஒவ்வொரு கலரில் சேஞ்ச் ஆகும். அது எல்லாத்தையுமே நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் போடுறேன் உங்களுக்கு. ஸோ ஒன்று நமக்கு ப்ளூ கலரில் கிடச்சிச்சு, இன்னொன்று நமக்கு பர்பிள் கலரில் கிடச்சிச்சு. இப்போ நம்மக்கிட்ட 2 ஃபுட் கலர் ரெடியாக இருக்குது. அண்ட் இந்த ஃபுட் கலரை வச்சு நான் என்னெல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறது உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸில் வரும். ஸோ மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ளூ அண்ட் பர்பிள் கலரில் தான் இருக்கும் உங்களுக்கு. அண்ட் இதை நீங்கள் டீயாக கூட குடிச்சிட்டு வரலாம். டீயாக குடிக்கிறதுனால உங்களுக்கு ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ். அண்ட் இது உங்களுக்கு பியூட்டி பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டீ குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பயங்கரமான ஆன்டி ஏஜிங்காக ஒர்க் ஆகும். அண்ட் இன்டேக்காக எடுத்துகிட்டு வர்றதுனால நம்ம ஸ்கின் உள்ளேருந்து ஒரு நல்ல ஒரு க்ளோயிங் ஸ்கின்னாக மாறிடும். அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும், ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருக்கும் இந்த கலர்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு. இது கலர் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறதுனால கலர் சேஞ்சிங் அந்த ஒரு மொமெண்ட்டை பார்க்குறதுக்காகவே நம்ம இதை நிறையா ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அந்த கலர் சேஞ்சிங் மொமெண்ட் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறதையும் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ப்ளூ கலர் எசன்ஸை வச்சு நான் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபேஸ் பேக் வீடியோ போட்டிருக்கேன். அந்த ஃபேஸ் பேக்குமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். ஸோ ஸ்டே டியூன்ட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அண்ட் நிறைய பேர் நம்மளோட வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் கொடுக்கறதுக்கு எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.